நம்ம அடுத்ததா மீன ராசி, மீன லக்ன பெண்களுக்கான சோல்மேட்ஸ் எந்த திசையில இருந்து வருவாங்க? எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? இப்ப இந்த மீனத்த பொறுத்தளவு இவங்களும் உணர்வு மயமானவர்கள். நீர் ராசி தன்மை இல்லையா? அதனால உணர்வு மயமானவர்கள். சுக்கிரன் உச்சம்னால ரொம்ப அழகா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு பாந்தமா இருப்பாங்க. ரேவதி வந்து ரொம்ப டூ ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. உத்திரட்டாதி பேசவே மாட்டாங்க. எனக்கு என்ன தேவைங்கிறத வெளியில சொல்ல மாட்டாங்க. இந்த பூரட்டாதி அப்படிங்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிசர்வ்டா இருப்பாங்க. அப்ப இந்த மீன ராசியிலே ரேவதி மட்டும் தான் டூ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். மத்த 2 நட்சத்திரமும் ரிசர்வ்டா இருப்பாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு கணவர் வந்து நல்ல ஒரு டெக்கியா, அறிவாளியா, ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான பையனா தான் கண்டிப்பா கிடைப்பாரு. இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேசாம இருக்காங்களோ, அங்க அவ்வளோக்கு அவ்வளோ அவர் பேசுவாரு. அப்ப அந்த பேசுற விஷயத்த பொறுத்துக்கிட்டு ஈகோ கிளாஷ் ஆகாம பார்த்துக்கிட்டாங்கன்னா, இவங்க லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கும் எந்த திசையிலேருந்து அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தெற்கு திசையிலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அரவுண்ட் வந்து அவங்க ஊர்ல இருந்து இருக்கக்கூடிய தன்மையில வரும். அதனால இந்த விஷயங்கள் வந்து இப்ப நம்ம சொன்ன இந்த 12 ராசி லக்னமுமே அவங்கவங்களோட ஜாதகத்துல செவ்வாயினுடைய ஸ்திதியையும் பார்க்கணும். உங்க லக்னத்துக்கு 7ஆம் இடம்னு இருக்கும். இப்ப நம்ம சொன்னது ராசிகளுக்கு சொன்னோம், லக்னங்களுக்கு சொன்னோம். இதுல ஏதாவது ஒரு லக்னமா நீங்க இருந்தீங்கன்னா, அந்த லக்னத்தையும் உங்க ராசியையும் பொருத்தி பாருங்க, செவ்வாயையும் பொருத்தி பாருங்க. அப்படிதான் அவரோட கேரக்டர் இருக்கும். ஸோ இதுல எல்லாமே வந்து உங்க எல்லாத்துக்கும் பயனுள்ள தகவலாவும் இருக்கும். இதே நேரத்துல நம்ம இன்னொரு விஷயமும் சொல்லணும். அது என்னன்னா, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சேர்ந்து வாழ விரும்புறவங்க இந்த மீடியா மூலமா நீங்க எனக்கு கால் பண்ணும்போது நிச்சயமாக அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ். ஏன்னா நெறைய பொண்ணுங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, நாம பார்க்கும்போது கணவர் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. இவங்க வீட்ல இருக்காங்க. சில பேரால கணவரை எதிர்த்து பேச முடியாம, அவர்களோட தவறுகள ஆதரிக்க வேண்டியதா இருக்கு. பிரச்சனைகள எதிர்கொள்ள முடியாம, பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. என்னால அத மன அழுத்தமா இருக்குன்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. அப்ப இந்த பதிவு மூலமா நீங்க உங்க கணவர வந்து அவங்கள எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், அவங்கள நீங்க அதே மாதிரி ஒரு கணவரா இருந்தாலும் மனைவிய எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த பிரச்சனைகள்ல இருந்து நாங்க வெளியில வரதுக்கு உண்டான உபாயங்கள் சாஸ்திர ரீதியா என்னென்ன இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நம்ம சொல்லி தரலாம்.